ஹலோ செல்லம்மா, நான் இன்றைக்கி வந்து கருவாடு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதில் வாழைக்காய் முட்டைலாம் போட்டு செய்யறதுக்காக சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 வாழைக்காய், குட்டி வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் முட்டை அவியல் பண்ணி 4 வச்சுருக்கேன். கருவாடு ஒரு 4-5 பீஸ் கழுவி வச்சுருக்கேன். அது கூட புளி ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். அதில் வந்து குழம்புக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். எண்ணெய் சூடு ஏறட்டும். இதெல்லாம் போட்டு வெந்தயம், ஜீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சும்மா ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதில் இதை வந்து இந்த குழம்புல போட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சின்ருக்கு. இந்த என்னென்னா இந்த கருவாட்டு குழம்பு வந்து இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால இது நல்லா சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு மிளகாய் வச்சேன் சும்மா லைட்டாக. அதை வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கணும். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. பூண்டு, மிளகு, ஜீரகம் உடச்சி வச்சுருந்தேன். அது இதில் போட்டு இந்த எண்ணெயில் ஒரு பெரட்டிக்கலாம். மிளகு நிறையா தான் வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு வச்சேன். சளி இருக்குதுன்னா அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த சளிக்கு இந்த குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் மிளகு நிறையா சேர்த்துக்கிட்டேன். அந்த எண்ணெயில் பொரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போதும். ஏற்கனவே மிளகுடைய காரம் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் போதும். இந்த எண்ணெயில் போட்டு 4 திருப்பிட்டோம்னா பச்சை வாசனை அந்த எண்ணெயில் பொரிஞ்சிடும். இந்த மாதிரி வச்சோம்னா கட்டியாக அப்படியே ஒரு மாதிரி திக்க குழம்பு அப்படியே இறக்கி வச்சோம்னா சுட சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி வந்து கரையணும். நல்லா வெந்து கரைஞ்சி தளன்னு ஆகிடும். அப்போ தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் தொக்கு பதத்துக்கு இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் புளி தண்ணி விடுவேன். இப்போ அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் தண்ணி விட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புளி விடுவோம். புளி வந்து திட்டமாக தான் வச்சுருக்குறேன், ரொம்ப இல்லை. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் தான் புளி எடுத்தேன். சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி குழையிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கொஞ்சம் வேக விடணும். தக்காளி நல்லா இருக்கிறது தெரியாத அளவுக்கு நைஸ் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ஐடியா. சில டைமில் அரைச்சி விடுவேன். நான் அரைக்கல இன்றைக்கி, பொடிசாக கட் பண்ணி போட்டேன். இது ஒரு தொக்கு பதத்துக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் வச்சு இந்த வாழைக்காய் ஒரு குட்டி வாழைக்காய் தான், 2 வாழைக்காய் போட்டேன். கட் பண்ணி கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன் வாழைக்காய். அதையும் போட்டு நல்லா இதுங்க கூட வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவாடு வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 6 பீஸ் தான், ரொம்ப நிறையாலாம் இல்லை. அது கூட தான் முட்டை வச்சுக்கிட்டேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இப்போ எல்லா புளி தண்ணியும் விட்டுட்டேன் வாழைக்காயெல்லாம் போட்டு. இது கூட வந்து அலசி வச்சுருக்கேன்ல சுடு தண்ணி போட்டு சுடு தண்ணியில் அந்த கருவாடை ஊற வச்சு அது நல்லா நைஸாக கழுவி எடுத்துட்டோம். முள்ளெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு சரி சரி குழம்பு எடுத்து போறியா? வெளியே போவேடா. ஆமாண்டா, ஏதாவது ஒரு 2 ரூபா வந்து போறேன்டா. ஓகே.
வாங்கிட்டு வரலாமா? என்கிட்ட இருக்குது. கூகுள் தானே? கீழே தான் இருக்குது. கீழே தான் வச்சுக்கிறேன். காசு போட போகுது இல்லை அதுக்கு